தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநிலம் திலாசுப்பேட்டை அய்யனார் கோவில் பகுதியில் தினேஷ்குமார் மற்றும் அவரது நண்பரான முகமது ஃபைசல் இருவரும் வாடகைக்கு தங்கியுள்ளனர். தினேஷ்குமார் தனது மனைவியுடன் கீழ்த்தளத்திலும் முகமது ஃபைசல் தனியாக முதலாவது தளத்திலும் வசித்து வருகின்றனர். இருவரும் ஹோட்டலில் வேலை செய்து வந்துள்ளனர். இரவில் வேலை முடித்து வந்த தினேஷ்குமார் மது அருந்திவிட்டு வந்து மனைவியை அடித்ததாக கூறப்படுகிறது. வெளியே சத்தம் கேட்டதால் அருகில் வசிக்கும் ரவி என்பவர் இதனை தட்டி கேட்டுள்ளார். ஆத்திரமடைந்த தினேஷ்குமார் ரவியிடம் தகராறு செய்துள்ளார். வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர். இதனை பார்த்த தினேஷ்குமாரின் நண்பன் முகமது ஃபைசல் ரவியை கட்டையால் தாக்கியுள்ளார். மேலும் இதனை தட்டி கேட்க வந்த பக்கத்து வீட்டுக்காரர் ராமதீர்த்தத்தையும் தினேஷ்குமார் மற்றும் ஃபைசல் தாக்கியுள்ளனர். இருவரிடமும் இருந்து ரவியையும் ராமதீர்த்தத்தையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதில் ரவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ராமதீர்த்தம் தீவிர சிகிச்சையில் உள்ளார். கொலை தொடர்பாக தினேஷ்குமார் ஃபைசல் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.